Yes, good evening everybody. Third unit தான் பார்த்துட்டு இருக்கோம். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஸ்ட் கிளாஸ் அதான் பார்த்தோம். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்தளவு இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டயக்ராம், கிராஃப் இந்த விஷயங்கள் ஃபுல்லாவே. அதுக்கடுத்து நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ரெண்டு இருக்குது. அந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில தான் மெயினா வந்து மீன், மீடியன், மோடு இந்த மூணு தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சரியா? அதுல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது வந்து மீன் வந்து பார்த்தோம். மீன்ல ஒரு கொஞ்சம் தான் பார்த்தோம், ஃபுல்லா பார்க்கல. ஸோ மீன் அப்படின்றது இதுல ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஜென்ரலா அதுக்கு முன்னாடி வேணா அந்த இதை பார்ப்போம். இந்த இருக்கு பாத்தீங்களா? ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி தட் இஸ் கால்ட் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்ல இதுல மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் இருக்கு, பொசிஷனல் ஆவரேஜ் இருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் ஆவரேஜ் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் அண்ட் பொசிஷன் ஆவரேஜ். சரியா? ஸோ இதுல ஒவ்வொன்றும் மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் தான் நம்ம மெயினா வந்து மீன் சொல்லுவோம். இந்த மீன்ல உள்ள விஷயங்கள் அர்த்தமெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக்கல் மீன், ஹார்மோனிக் மீன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் இந்த அர்த்தமெட்டிக் மீன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணோம். ஜியோமெட்ரிக்கல் மீன், ஹார்மோனிக் மீன்ல மோஸ்ட்லி கொஸ்டின் வர்றதில்ல. மோஸ்ட்லி நம்ம இதனால் வரைக்கும் பிஜில வந்ததில்லை. மேக்சிமம் அர்த்தமெட்டிக் மீன்ல தான் கொஸ்டின் வருது. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பொசிஷனல் ஆவரேஜ் வந்து ரெண்டு தான், மீடியன், இன்னொன்னு மோடு. சரியா? ஸோ இதுல நான் ஒன்னொன்னா பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அர்த்தமெட்டிக் மீன் பார்த்தோம். ஸோ மொத்தமே இவ்வளவுதான், மீன், மீடியன், மோடு. ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஆர் தட் ஆவரேஜ். சரியா? கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் வரும். கால்குலேஷனும் இதுல தான் வரும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரியா? ரொம்ப பேசிக்கா நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, ஆவரேஜ், மீன். அப்புறம் நம்ம பேசிக் ஃபார்முலா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். தட் இஸ் கால்ட் சிக்மா எக்ஸ் பை என். அவ்வளவுதான். சம் ஆஃப் த அப்சர்வேஷன் அத சிக்மா எக்ஸ், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தட் இஸ் கால்ட் என். சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அர்த்தமெட்டிக் மீன். இதான் ஃபார்முலா. திஸ் இஸ் அ ஃபார்முலா. இதை வச்சுதான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு டைரக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஒரு இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் ஒண்ணுன்னா பார்த்தோம். நம்ம அதுல டைப்ஸ் ஆஃப் அர்த்தமெட்டிக் மீன்ல தான் நம்ம கம்பைன்ட் அர்த்தம் மீன், நம்ம டைரக்ட் மெத்தட்ஸ் பார்த்தோம், ஷார்ட் கட் மெத்தட், தட்ஸ் இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். சரியா? அந்த டைரக்ட் மெத்தட் தான் மோஸ்ட்லி கொஸ்டின் வரும். அப்போ எத்தனை ஒரு கேட்டிருக்கோம், இப்போ 10 நம்பர்ஸ் இருக்குன்னா டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணி டிவைட் பை 10 போட்டா என்ன வருதோ அதான் நம்ம மீன் சொல்றோம். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது, கம்பைன்ட் அர்த்தம் மீன், அது எல்லாமே. ரைட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 82 நினைக்கிறேன். 82 ஜியோமெட்ரிக்கல் மீன். அதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 81ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். சரியா? ஃபார்முலாஸ் ஃபுல்லாவே பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். சரியா? ரைட். இதுல மற்றபடி இதுல நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இருக்கு பாத்தீங்களா, இதுல கம்பைன்ட் அர்த்தமெட்டிக் மீன், அதெல்லாம் பேஜ் நம்பர் 82. அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க உடவை ரீட் பண்ணி விடுங்க போதும். ரொம்ப பெருசா ஒண்ணு வேணாம், ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க, வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல இதை சொல்லியிருந்தேன் நானு. ஓகே, பேஜ் நம்பர் 83, 84. ஸோ அது ஜஸ்ட் அதுல இதுல வந்து ஒரு நார்மலா அர்த்தமெட்டிக் மீன்ல ஒரு நிமிஷம். எஸ், இதான் நேற்று கொஞ்சம் பார்த்தோம் அர்த்தமெட்டிக் மீன்ல. ஸோ இது சிங்கிள் டிஜிட்ல ஃபுல்லா ஆட் பண்ணி டிவைட் பண்றோம். இதே இது வந்து பேஜ் நம்பர் 84ல இருக்கு பாருங்க, 0 to 10, 10 to 20. ஸோ இந்த மாதிரி இந்த ஏஜ் குரூப், அதுல நம்பர் ஆஃப் கூட நம்ம இந்த அளவுக்கு கூட சார் கொஞ்சம் கோஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கூட கொஸ்டின் இதுனா வரைக்கும் கேட்டதே கிடையாது. இது வந்து இதே டஃப் தான். இது நம்ம ஒரு ஜுவாலஜி கேண்டிடேட் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா முதல்ல அந்த பேஜ் நம்பர் 84ல பாருங்க, அந்த கிளாஸ் இன்டர்வல் வச்சு கேட்கறது. இது வந்து கிளாஸ் இன்டர்வல் வச்சு கேட்டா அது மார்க்க மிட் வேல்யூ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மிட் வேல்யூ உங்களுக்கு தெரியும், 10 to 20னா மிட் வேல்யூ எவ்வளவு, 15 இந்த மிட் வேல்யூ. சரி, அது மாதிரி 25, 35 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்ப இதை வந்து திரும்ப அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். அதான் சொல்ல ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்ம ஜுவாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கடுத்து எஃப் பார்க்கணும், அதுக்கடுத்து எஃப்டி பார்க்கணும், அப்படிதான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பேஜ் நம்பர் நம்ம 84ல இருந்தாலும் ஒரு கால்குலேஷன் நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க போதும். ரொம்ப போட்டு
இது பண்ண வேண்டாம் மீன் பொறுத்தளவு. சரியா? சரி, இதுல மெயினா வந்து ஒரே ஒரு நிமிஷம். 80 ரைட். ஸோ இதுல ஜாமெட்ரிக்கல் மீன்னா ஜிஎம் சொல்லுவோம். ஜிஎம் ஜாமெட்ரிக்கல் மீன்ஸ் செட் ஆஃப் டேட்டா ஃபார் தட் என் அப்சர்வேஷன்ஸ். அது நம்ம என்ன சொன்னோம், the nth root of that product. அப்ப ஜாமெட்ரிக்கல் means equal to n root of நம்ம என்ன x1 x2 x3 அப்படியே சொன்னா xn வரைக்கும். இது நார்மலா ஜாமெட்ரிக்கல் மீன்ல. இதே ஜாமெட்ரிக்கல் மீன் ஃபார் 2 அப்சர்வேஷன் சொல்றோம்னு வச்சுக்கலாம், அதுல ரெண்டு அப்சர்வேஷன் தான். அப்ப n is equal to 2. அப்ப ஜாமெட்ரிக்கல் மீன் ஜெனரலி we can say that x1 and x2 அவ்வளவு ரெண்டு வேரியபிள் வச்சு செய்யறது. இது வந்து அடுத்து மோர் தென் 2 அப்சர்வேஷன் சொன்னா அதுக்கு வேற ஃபார்முலா நீங்க பாத்துக்கோங்க. மெரிட்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் based on all observation. Arithmetic mean has a bicep for that height. Geometric mean the small observations. ரொம்ப ஒண்ணு பெருசா ஒரு இது கிடையாது. But it's not affected by much of the fluctuation of that sampling. It is used in that average ratio. Demerits பொறுத்தளவு geometrical means mathematical characters. It is not easy to understand. அது சொன்ன கால்குலேஷன் கொஞ்சம் அர்த்தமெட்டிக் மீன் மாதிரி ஈஸியா இருக்காது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சரியா? The computation of geometrical mean ஒன்று இருக்குது. Calculation by the multiplying that observation, then the taking that nth root of that product அப்படின்னு சொல்லக்கூடியது. I mean calculation for GM for individual series page number 86ல இருக்கும் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப டீடைல்ஸா சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துங்க. 86 சரியா? பேஜ் நம்பர் 86ல பாருங்க, ஜாமெட்ரிக்கல் மீன் தான். அது இந்த அளவுக்குலாம் கொஸ்டின் வராது, இருந்தாலும் நான் சும்மா உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஜாமெட்ரிக்கல் 87 88 இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் தலை சுத்தலா தான் இருக்கும். ஒரு ஜாமெட்ரிக்கல் மீன் என்ன, அதுல கம்பைன்ட் இருக்குது, என்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், மற்றவெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனிக் மீன். பேஜ் நம்பர் 58 வாங்க. 88 ஹார்மோனிக் மீன் ஜிஎம் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் மீன் சொல்றோம். சரியா? அதே நம்ம இதுல ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்றோமே சார், அப்ப அது என்ன சார் ஹார்மோனிக் மீன்? இது சிம்பிளா வந்து நம்ம வந்து நார்மலா ஹார்மோனிக் மீன் சிம்பிள் வந்து ஹெச் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா HM ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ HM ஹார்மோனிக் மீன் is the reciprocal for that arithmetic mean of that given observations. So in the case of that ungrouped data the individual series page number 88 ல இருக்கும். And in the case of the grouped data page number 88 ல பாருங்க, grouped data ஒரு டேட்டா இருக்கும் individual seriesலயே grouped data. இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இதெல்லாம் ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டாம், என்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி இல்ல பெருசா ஒன்னும் வராது. சரியா? ஸோ ஜாமெட்ரிக்கல் மீன் இது எல்லாமே ஹார்மோனிக் மீன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நீங்க அது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி இந்த மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா? So the merits of the harmonic means it is based on that all observations. It is not affected the much by the fluctuation of the sampling as the reciprocal values are involved into that. The population genetics harmonic mean வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? ரைட். டிமெரிட்ஸ் பொறுத்தவரை இட்ஸ் difficult to understand and calculate. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பேஜ் நம்பர் 89ல ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியா இருக்குது சொல்லுங்க. Very difficult. The value cannot be obtained if the any one of that observation is 0. So அந்த அளவுக்கு இருக்கும். So just read அவ்வளவுதான், ரொம்ப போட்டு மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்காங்கடா. சரியா? ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க போதும். எது? ஜாமெட்ரிக்கல் மீன், ஹார்மோனிக் மீன். இந்த ஹார்மோனிக் மீனும் சரி, ஜாமெட்ரிக்கல் மீனும் என்ன மீனிங்கு, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்ன, கால்குலேஷன் சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்க போதும். சரியா? மோஸ்ட்லி மேத்ஸ் பாம்ல தான் கேட்கறாங்க. அர்த்தமெட்டிக் மீன் கண்டிப்பா கேட்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. சரியா? சரி, ரைட். எனிவே the relationship between that arithmetic mean, geometrical mean and harmonic mean என்ன ரிலேஷன்ஷிப் சார் அப்படின்னா, ஜெனரலா இது எல்லாத்தையும் என்ன சொல்லணும்னா இட்ஸ் ஈக்குவல் டு, அதாவது அர்த்தமெட்டிக் மீன் தான் நம்ம என்ன சொல்றோம், சிக்மா எக்ஸ் பார். சரி எக்ஸ் பார் நாட் சிக்மா, எக்ஸ் பார். சரி, இதுதான் ஜாமெட்ரிக்கல் மீன் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக்கல் மீன் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன். எந்த கால்குலேஷன் பண்ணாலும் அந்த கால்குலேஷன் வேல்யூ வந்து மாறாது சார், அதான் ரொம்ப முக்கியம். All three means are equal if the values are two positive items in the same. Maximum equal தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பேஜ் நம்பர் 90ல அது ஃபுல்லா எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க.
ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 91 அந்த இதான் ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்கோம். பேஜ் நம்பர் 91ல இருக்கு பாருங்க. நீங்க அதை பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு கால்குலேஷன் சரியா? நான் ஏன் அது ஈக்குவல் டு அப்படின்னு பேஜ் நம்பர் 91 பாருங்க. பேஜ் நம்பர் 91 அல்ல அர்த்தமெட்டிக் மீன்ல ஒரு 6 + 6 டிவைடட் பை 2 அப்ப 6. அதே ஜியோமெட்ரிக் மீன்ல என்னதான் ஆன்சர் வருது? 6 தான் வரும். ஹார்மோனிக் மீன்ல என்னதான் ஆன்சர் வரும்? 6 தான் வரும். அதான் சொன்னேன், வேல்யூஸ் ஆர் சேம். அது வந்து ஈக்குவலா இருந்தாலும் சரி, அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கேஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகும். கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் அடுத்த கால்குலேஷன் சொல்லுங்க பாத்தீங்களா? அது அன்ஈக்குவல். ஜெனரலி we can that 6.5, 6 and 5.5. அது அர்த்தமெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன் என்ன மாதிரி இருக்கும் சரியா? சோ ஆல்மோஸ்ட் 2 observations are unequal when that இந்த மாதிரி வரும். ஆனா மேக்ஸிமம் ஈக்குவல்ஸ் போகும்போது ஒரே தான் வரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க சரியா? 2 கேட்டகரி அதுல பிரிக்கிறோம். when that observer that unequal unequalனா நான் சொல்லிட்டேன். இது எப்படின்னா ஜியோமெட்ரிக் மீன் greater then சாரி அர்த்தமெட்டிக் மீன் கிரேட்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் செய்ய மாட்டோம் சரியா? வரப்பட்டு ஒண்ணு இல்லை வேணா. மற்றபடி ஆவரேஜ் இன் பொசிஷன் இந்த பொசிஷன் ஆவரேஜ் சரியா? அது வந்து அடுத்ததுக்கு வந்துட்டோம் நம்ம. இப்ப மீன் பேஜ் நம்பர் 91 வரைக்கும் மீன் சார். பேஜ் நம்பர் 91 வரைக்கும் மீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன்ல நான் திரும்பவும் சொல்றேன், மீன்ல பொறுத்தளவு அர்த்தமெட்டிக் மீன்ல இருந்து கொஸ்டின் வரும். அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அர்த்தமெட்டிக் மீன் எப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பேசிக் தான். நம்ம அடுத்தடுத்து நம்ம நீங்க டெஸ்ட் எழுதும் போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிடுவீங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில என்ன மட்டும் என்ன மெயினா பார்த்துருக்கோம்னா மீன் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன இருக்கு? மீடியன் இருக்குது, அதுக்கு அடுத்து மோடு இருக்கு. இந்த ரெண்டு அர்த்தம் நம்ம பார்க்கணும் சரியா? வாட் இஸ் மீன் பை மீடியன் ஃபர்ஸ்ட் சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. மீடியன் இப்படியும் சொல்லலாம், இப்படி எம்இ இப்படியும் சொல்லலாம். இட்ஸ் a மீடியன். லாஸ்ட் இயர் டிஆர்பில மீடியம் தான் கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளா கேட்டாங்க, ஊரே எழுதுற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ ஆக்சுவல் மீடியன் சொன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வருது தி ஆவரேஜ் ஆஃப் பொசிஷன் ஆர் பொசிஷனல் ஆவரேஜ். இந்த வார்த்தை ஞாபகம் வரணும். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொன்னா the median belongs to the positional average and middle most item. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. middle most item. இதான் சார் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின் இதுதான், மிடில் மோஸ்ட் ஐட்டம். சோ அப்ப அது பொசிஷனல் ஆவரேஜ். பொசிஷனல் ஆவரேஜ்னா டோட்டலா உள்ளது கடைசியில இது என்ன சரியா? ரைட். சோ தீஸ் ஐட்டம்ஸ் டு ஃபார்ம் அண்ட் தட் எப்படி சார் இதை ஐடென்டி பண்றதுன்னா தட் மேட்ரிக்ஸ் அரே. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மீடியன் சொன்னாலே இந்த ரெண்டு வார்த்தை தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். மிடில் மோஸ்ட் ஐட்டம் ஞாபகம் வரணும், அரே ஞாபகம் வரணும். அது என்ன சார் அரே? அரே மீன்ஸ் அரேஞ்சிங் த நம்பர் இன் த அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். தட் இஸ் வி ஆர் கால்ட் as அரே. ஓகேவா? அது அசெண்டிங் ஆர்டரா இருக்கலாம், ஏறு வரிசையில இருக்கலாம், இல்லைன்னா இறங்கு வரிசையில இருக்கலாம். அதான் அரேன்னு சொல்லக்கூடியது. So the median can be calculated for the distribution into 2 equal half. அது ரெண்டா பிரிக்கிறது, அதான் மீடியன். So when the number of the value, அதான் n, in that data is add, அதான் add number even number சொல்றோம் பாத்தீங்களா? add. The median is middle value in that added that data. நான் பின்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. When the number of the value the data set is even, அதாவது ஒற்றைப்படம், ஒரு தமிழ் என்ன சொல்றது, ஒற்றைப்படை இரட்டைப்படையா அப்படிதான் சொல்லுவோம். ஆட் நம்பர் ஈவன் நம்பர். அப்ப இந்த ஈவன் நம்பர் வந்துருச்சு சார் அப்படின்னு சொன்னா the median will be average to middle value. ரெண்டு வேல்யூ எடுக்கணும் சரி? ஆட் நம்பர்னா பிரச்சனை கிடையாது, நடுவில் உள்ளது எடுத்துடலாம். ஈவன் நம்பர் வந்தா ரெண்டு, அந்த நடுவில் ஒரு ரெண்டு வேல்யூ எடுக்கணும் சரியா? அதை பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வித் எக்ஸாம்பிளோட, அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. So medians are not affected by extreme value. Median is calculated differently for that ungrouped and grouped data. Okay, so these are the important characteristics which of that median, middle most item and array. Merits பார்க்கும்போது median is rigidly defined, that easy to understand and calculate.
it's not affected by the extreme observations. Median can be calculated for the distribution with the open-end class. அது ஒரு மெரிட்ஸ் தான். Median is the best for qualitative data. Qualitative data ஒரு பெஸ்ட்னு சொல்றாங்க. It can be calculated even that graphically. நான் ஏற்கனவே லாஸ்ட் 2 கிளாஸ் முன்னாடி சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நம்ம கிராஃப் நடத்தும் போது இப்ப ஒகிவ், அதாவது less than ஒகிவ். சோ இந்த மாதிரி ஒண்ணு போறது. இது less than ஒகிவ், இது more than ஒகிவ். சரியா? இந்த டைரக்ஷன். அப்ப இந்த பாயிண்ட் என்னது நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு லாஸ்ட் கிராஃப் நடத்தும் போது சொன்னேன். That is called median. Less than ஒகிவ் and more than ஒகிவ். That is median will be observed that. சரியா? அது பார்க்க முடியும். Graphically we can represent it into that. These are the important points regarding that merits. Next, the demerits of the median. It is not based on that all items. எல்லா ஐட்டம்ஸும் பண்ண முடியாது. நிறைய டேட்டாஸ் என்ன செய்ய முடியும். It's not used for common average. So for the statistical calculations, it's algebraic properties of the median. The median is the average of position அப்படின்னு சொல்றது. Sum of that absolute deviation of that observation from that median is least. ரொம்ப அதிகமா தான் கொஞ்சம் கஷ்டம் தான். Medians are ungrouped data. அது the individual series raw data, அது ungrouped dataன்னு சொல்லுவோம் சார். Ungrouped dataனாலும் ஒண்ணுதான், individual series raw data. ஸோ இதெல்லாம் என்ன சார்னா, முதல்ல ஒரு டேட்டா கொண்டு வந்த உடனே மீடியன்ல நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு டேட்டா ரா டேட்டாவா இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் சீரீஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு அன்குரூப்டு டேட்டாவா இருந்தாலும் சரி, முதல்ல செய்ய வேண்டிய வேலை இதுதான். என்னது? அரே பண்ணணும். அரேனா அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல அரே பண்ணணும். சரியா? ஸோ அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுல பேஜ் நம்பர் 92ல அந்த மீடியன் ஃபார் அன்குரூப்டு டேட்டால நான் ஏதாவது ஹேண்ட் ரைட்டனா எழுதியிருக்கேனா, இண்டிவிஜுவல் சீரீஸ் அண்ட் ரா டேட்டான்னு எழுதியிருக்கேனா? எழுதலையா? சரி, அப்ப நான் சொல்றது எழுதுங்க. பேஜ் நம்பர் 92ல அந்த மீடியன் ஃபார் அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு அடுத்து அன்குரூப் டேட்டா அடுத்து ஆர், நான் சொல்றது எழுதுங்க, ஆர் இண்டிவிஜுவல் சீரீஸ், ஆர் இண்டிவிஜுவல் சீரீஸ், ஆர் ஓஆர் raw data, individual series and raw data. So meaning தெரிஞ்சுக்கோங்க. கால்குலேஷன் தான் क्वेश्चन வரும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, பேஜ் நம்பர் 93க்கு வாங்க. போதும், சும்மா ஒரு ஆல்சோ கால்ஸ் மாதிரி தான். இப்ப மீடியன் நல்லா கவனிங்க. மீடியன் ஒரு क्वेश्चन கேட்ட உடனே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன எப்படி क्वेश्चंस கேட்டுக்கிறாங்க அதை அப்படியே எழுதுறேன். பேஜ் நம்பர் அந்த 93ல பாருங்க. 93ல பாருங்க. 100, 97, 110, 200, 75, 120, 150. இது இந்த டேட்டா கொடுத்த உடனே ஸோ ஐடென்டிஃபை த மீடியன் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மிடில் மோஸ்ட் ஐட்டம் இந்த பக்கம் எவ்வளவு 3, இந்த சைடு 3, அப்ப இதுதான் மிடில் மோஸ்ட் ஐட்டம் 200 அப்படின்னு போட்டக்கூடாது. We must to arrange the descending or ascending order, that is called array. So array பண்ணணும். அப்ப 75, 97, 100, 110, 120, 150 and 200. அப்ப இதுல வந்து இந்த மாதிரி நம்ம மெசேஜ் அரே பண்றோம். அப்ப இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப மிடில் மோஸ்ட் ஐட்டம் எது? 110. So total number of observation எவ்வளவு? 7. ஓகே, அப்ப மிடில் மோஸ்ட் வேல்யூ அப்ப 7ல இந்த பக்கம் 3, இந்த அவ்வளவு மிடில் மோஸ்ட் ஐட்டம் எவ்வளவுன்னு கேட்டா இதுதான் மீடியன். முடிஞ்சு போச்சு. the median is 110. சரி, இது ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ல கொஞ்சம் மாறும். நான் சொல்றேன், நான் எப்படின்னு சொல்றேன். சரியா? நல்லா கவனிங்க. இதுல 2 கொஸ்டின் கேட்டாங்க நினைக்கிறேன் சார் மீடியன்ல. லாஸ்டையும் அந்த மிடில் மோஸ்ட் ஐட்டம் அந்த அதை ஒண்ணு கேட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ஈவன் நம்பர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார். ஈவன் நம்பர் வச்சு டிஆர்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் ஃபார் மீடியன் இப்போ ஒரு சிம்பிள் ஒரு ஃபார்முலா சொன்னேன். இதுல வேற என்ன சார் ஃபார்முலா இருக்கு? சரி, இதுல ஆட் நம்பர் இருக்கு, ஈவன் நம்பர் இருக்கு. the median when number of the observations n is add, அத ஆட் நம்பர் சொல்லக்கூடியது. அப்ப இதுல என்ன சார் ஃபார்முலா? மீடியன் equal to n plus 1 by 2 items. இத ஃபார்முலா.
சரி, சரியா? சரி. இப்ப நான் வந்து இப்படி கண்டுபிடிச்சிட்டு சோ மிடில் மோஸ்ட் ஐட்டம் 110 அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலா கரெக்டா ப்ரொசீஜர் படி பார்த்தா இப்படி செய்யக்கூடாது. நம்ம கால்குலேஷன் பண்ணணும். எப்படி? இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். மீடியன் இஸ் ஈக்குவல் டு n + 1 டிவைடட் பை 2. அப்ப இங்க n எவ்வளவு? இதுதான் n. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 7. அப்ப 7 7 + 1 divided by 2. அப்ப எவ்வளவு? 8 divided by 2. So fourth position or item. Fourth position. அப்ப இதுல fourth position எது? இந்த இருக்கு 110. அப்ப ஆன்சர் வந்து 110. இப்படி கண்டுபிடிக்கணுமா? ஆடு நம்பர்ல பிரச்சனை கிடையாது. சரியா? ஈஸியா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அசெண்டிங் அதாவது அரே பண்ணாம மட்டும் தயவு செய்து நீங்க அவசரத்துல டக்குன்னு அரே பண்ண மாட்டீங்க. அரே பண்ணாம இந்த ஒரு ஆப்ஷன் 200 இருக்கு பாத்தீங்களா? 200 இதுவும் 7 இருக்கும். இந்த ஆப்ஷன் B ல இருக்கும். இன்னும் ஏதாவது C D ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். டக்குன்னு ஆன்சர் இருக்குன்னு சொல்லி போட்டுறக்கூடாது. சரியா? இது வந்து ஆட் நம்பர். இப்ப நான் சொன்னது வந்து ஆட் நம்பர். சார் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈவன் நம்பர். when that median the number of observations are n is even. இது லாஸ்ட் இயர் கேட்ட TRB क्वेश्चन. 6 observations. மொத்தமே 7 இந்த ரைட் சார். மொத்தமே 6 தான் இருக்கு. 75 97 100 120 150 175. மொத்தம் எத்தனை தான் இருக்கு பாருங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க. 6 தான் இருக்கும். அப்ப இப்படி தான் இது நம்ம முதல்ல என்ன ஆட் நம்பரை ஈவன் நம்பரை கண்டுபிடிக்கிறோம். அப்ப நம்ம ஃபார்முலா என்னது? n/2. அப்ப n எவ்வளவு? 6 டிவைடட் பை 2. அப்ப என்னது? 3. அப்ப தேர்ட் அப்சர்வேஷன் என்னன்னு நம்ம பார்க்கிறோம். சரியா? சரி, இதுல தேர்ட் வேல்யூ நார்மலா. சோ தி அரித்மெட்டிக் மீன் 6 அப்சர்வேஷன். அது இதுல என்ன சொல்லணும்னா 6 அப்சர்வேஷன்ல +1 = n/2 + 1. அப்ப இங்க வந்து என்னது? 6 divided by 2 + 1. அப்ப வந்து நமக்கு எவ்வளவு வரும்னா 4, அது 3 கிடைக்கும். +1 4. அதான் fourth அப்சர்வேஷன் சொல்றோம். தேர்ட் அண்ட் ஃபோர்த். இப்படிதான் எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணுமா? நம்ம வந்து இதெல்லாம் பார்க்காம இதெல்லாம் போடாம நம்ம ஓரளவு செஞ்சிடலாம். நம்ம அரே பண்ணாலே. ஆனா ரூல் வந்து இதுதான். தேர்ட் ஐட்டம் ஆர் தேர்ட் வேல்யூ பிளஸ் ஃபோர்த் வேல்யூ டிவைடட் பை 2. இப்படி போடணுமா? அப்ப ஏற்கனவே இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அரே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? இந்த இதான் வந்து அரே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அரேஞ்ச் பண்ணி வச்சா இதுல தேர்ட் வேல்யூ வந்து 1 2 3 4 5 6. மொத்தம் 6 நம்பர். தேர்ட் என்ன எவ்வளவு? 120 டிவைடட் பை 2. அப்ப எவ்வளவு? 220 டிவைடட் பை 2. சோ ஆன்சர் 110. இது இவ்வளவு கால்குலேஷன் தேவையா சார்? ஏதோ இந்த ரெண்டு ஃபோர்த் ஐட்டம் தேர்ட் ஐட்டம் கண்டுபிடிச்சோமா? அப்ப ரெண்டையும் கூட்டி 2ஆல பார்த்தா முடிஞ்சு வச்சு. இது எதுக்கு இவ்வளவு சுத்து? அது ஓகே. நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு யாரும் அங்க கேட்க போறது கிடையாது. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். சரியா? அப்ப 100 100 120. அப்ப நடுவில் என்னதான் இருக்கும்? 110 தான் இருக்கும். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போறதை விட்டுட்டு இதுக்கு போட்டுக்கிட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. இந்த ரூல் இதுதான். நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா ஓகே தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரூல். சரியா? சோ இது ஒரு எக்ஸாம்பிள். அவ்வளவுதான் சார். இந்த 2 எக்ஸாம்பிள் இப்ப நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? இந்த எக்ஸாம்பிள் ஆட் நம்பர்ல. சரியா? அடுத்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? இந்த எக்ஸாம்பிள் ஈவன் நம்பர். இந்த ரெண்டுல தான் ஒரு क्वेश्चन வரும். லாஸ்ட் இயர் வந்து ஈவன் நம்பர் இதுல தான் क्वेश्चन வந்தது. லாஸ்ட் இயர் 2021ல. இதுல வேற எதை பத்தி கவலைப்படாத. இவ்வளவு தான் வரும் क्वेश्चन. பேஜ் நம்பர் 93ல இன்னொரு கீழ ஒரு கால்குலேஷன் கொடுத்திருக்கு. 94ல அது ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு. சரியா? நம்ம தேர்ட் பாயிண்ட்ல பாருங்க. அடுத்தது 94ல calculation of the median for simple frequency distribution. அங்க ஏதாவது ஹேண்ட் ரைட்டனா எழுதுறேன்னா frequency distribution, simple frequency distribution அடுத்து OR னு போட்டு discrete series னு எழுதிக்கோங்க. discrete series. சரி அப்ப எழுதிட்டா ஓகே, நோ ப்ராப்ளம். சரி எழுத விட்டுருங்க. அதுல மட்டும் ஏதோ எழுதாம மட்டும். சரி, இது என்ன சார்னா நல்லா கவனிங்க.
அது இண்டிவிஜுவல் சீரிஸ். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு 2 இதை எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா, அது வந்து இண்டிவிஜுவல் சீரிஸ். ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரை. சப்போஸ் கொஸ்டின் டஃபா கேட்கணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிட் சீரிஸ் கேட்பாங்க. சில பேரு டிஸ்கிரிட் சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே என்னன்னே தெரியாது. முதல்ல ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே இது இண்டிவிஜுவல் சீரிஸ் கேட்டிருக்கா டிஸ்கிரிட் சீரிஸ் கேட்டிருக்கா அப்படின்னு முதல்ல நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்க தெரியணும். அது நம்ம ஒண்ணும் கிடையாது, இண்டிவிஜுவலா வரிசையா இருக்கும். டிஸ்கிரிட்னா இந்த டேபிள் ஃபார்ம் இருந்தாலே முடிஞ்சு வச்சு சார். இந்த டேபிள் பேஜ் நம்பர் 94ல பாருங்க, இது எக்ஸ் இது எஃப். இதுலயும் ஒண்ணு பெருசா கிடையாது, சும்மா 1 2 3 4 அப்படியே வந்து ஒரு 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுல வேல்யூ ஃபுல்லா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். சரியா? அப்ப இதை எப்படி சார் கால்குலேட் பண்றது? அதேதான், பெரிய ஒரு கம்பு சுத்துற வேலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுல பாருங்க, எக்ஸ் ஃபுல்லா என்ன செஞ்சிடறோம், ஒரு காலத்துல எழுதுறோம். எஃப் ஃபுல்லா ஒரு காலத்துல எழுதுறோம். அது படத்துல பாருங்க, பேஜ் நம்பர் 94ல பாருங்க. நான் ஃபுல்லா எழுதுனா டைம் வேஸ்ட் ஆகும்னு எழுதிட்டு. சரியா? அடுத்தது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. உங்களுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி நான் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ திரும்ப சொல்லணும்னு சொல்றேன், இருங்க. எக்ஸ் எஃப், சரி, எக்ஸ் 1 2 3 4 நான் ஃபுல்லா எழுதலாம், 5 வரைக்கும் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, அதுல கால்குலேஷன் கேட்டது நம்ம கணக்குல வந்து 1 4 12 9 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஓகே, சோ ஆன். சார் அவங்களை மீட் பண்ணுங்க. அப்ப எக்ஸ் நம்ம கால்குலேஷன்ல இருக்கு, ஃப்ரீக்வன்சி நம்ம கால்குலேஷன்ல இருக்கு. கால்குலேஷன் மீன்ஸ் நம்ம கணக்குல கொடுத்துருவாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது சிஎஃப் கண்டுபிடிக்கணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து அஸ் இட் இஸ் அப்படியே போட்டுறணும். ரெண்டாவது வந்து இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட இந்த செகண்ட் எஃப் ஃப்ரீக்வன்சியை வந்து ஆட் பண்ணணும். அப்ப 1 + 4 5, 5 + 12 17, 17 + 9 26, இப்படியே போக வேண்டியதான் சார். அப்படியே கடைசியில பார்த்தா எவ்வளவு வரும், 30 வரும். அப்ப அதே மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரீக்வன்சியை ஃபுல்லா ஆட் பண்ணாலும் 30 தான் வரும். இதுல கடைசியில ஒரு இருக்கு பாத்தீங்களா, இதுவும் 30 தான் வரும். இது ரெண்டு கரெக்டா வந்தாலே நம்ம செஞ்ச கணக்கு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப முடிஞ்சு. இது பேர் தான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கண்டுபிடிச்சாச்சா? இப்ப நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அப்ப இதுல ஆக்சுவலா வந்து சில பேரு இதுல என்ன நீங்க தப்பு பண்ணுவீங்கன்னு சொல்லணும் சார். இது உங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமா மீடியன்ல கேட்கணும்னு நினைச்சா இதுதான் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. எது டிஸ்கிரிட் சீரிஸ்ல கேட்பாங்க. அப்ப டிஸ்கிரிட் ரொம்ப ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. இது சொல்றேன் பாருங்க, இப்ப நீங்க செய்யற தவறு என்ன செய்வீங்க சொல்றேன், இந்த எக்ஸ போய் ஆட் பண்ணிடுவாங்க சார். இது நமக்கு தேவையே இல்ல. எக்ஸ ஆட் பண்ணக்கூடாது. அங்க வந்து இண்டிவிஜுவல் சீரிஸ்ல மொத்தமே ஒரே ஒரு லைன் இப்படி வரிசையா இருக்கும், நம்ம அதை ஆட் பண்ணும், அது இது பண்ணக்கூடிய. இது வந்து அப்படி ஆட் பண்ணக்கூடாது. இதுல வந்து என்ன செய்யணும்னா ஃப்ரீக்வன்சி ஆட் பண்றோம். ஃப்ரீக்வன்சி என்னது 30. அப்ப இதுல என்ன சொல்லிருக்கேன், ஆக்சுவலா ஃபார்முலா என்னது, n+1 / 2 இதுதான் ஃபார்முலா. அப்ப n என்னது, n எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டிருக்கோம். n வந்து என்னது 30 + 1 / 2, அப்ப எவ்வளவு 31/2, அப்ப 15.5. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இது ஆன்சர், முடிஞ்சு வச்சு. 15.5. சரியா? இது நீங்க வந்து நார்மலா இதுல வந்து என்ன பண்ணணுமோ இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு நம்ம பார்க்க வேண்டியதான். இது இவ்வளவுதான். இது பேர் தான் டிஸ்கிரிட் சீரிஸ். நல்லா கவனிங்க. இதுல மீடியன் பொறுத்தளவு உங்களுக்கு கேட்கக்கூடிய கால்குலேஷன் இண்டிவிஜுவல் சீரிஸ் கேட்பாங்க. அதான் நான் எழுதிக்கோங்க, பேஜ் நம்பர் 92ல ஒன்னு எழுதுங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அது 93ல மேல இருக்கு பாருங்க, அதான் இண்டிவிஜுவல் சீரிஸ். சரியா? 94ல மெட்டீரியல் 94ல டிஸ்கிரிட் சீரிஸ்னா இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம்ல கொடுத்தா டிஸ்கிரிட் சீரிஸ். இதை விட நான் கஷ்டமா கேட்கணும் சார், கஷ்டமா நம்மள கேட்கணும், ஆனா இது நான் வரைக்கும் கேட்டது கிடையாது. இது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. எது டிஸ்கிரிட் சீரிஸ் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. இல்ல இன்னும் கஷ்டமா கேட்கணும்னு சொன்னா தட் இஸ் கால்ட் கண்டினியூஸ் சீரிஸ். அது குரூப் டேட்டா பேஜ் நம்பர் 94ல அதுல கண்டினியூஸ் சீரிஸ் எழுதிருக்கேனா, மீடியன் ஃபார் குரூப் டேட்டா ஆர் கண்டினியூஸ் சீரிஸ் எழுதிருக்கேனா, எழுதுறியா? எழுதிருக்கேன். ஃபார்முலா ஒன்னு எழுதிருக்கேனா, மேனுவலா ஃபார்முலா எழுதிருக்கேனா? சார் ஒரு டவுட்ங்க சார். எழுதிருக்கீங்க சார். சொல்லுங்க சார். டவுட் வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 30 வந்துருதுங்க சார். n+1/2 போடுறதுக்கு கால்குலேஷன் வந்துருது. நம்ம வந்துரும் மிஸ். இங்க பாருங்க, நான் வந்து ஒரு as a tutor உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லி தருவேன். நீங்க அது ரூல்ஸ் படி தான் செய்யணும் அவசியம் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன்ல,
மேலேயே நான் ஏகப்பட்ட ஃபார்முலா யூஸ் பண்ணேன் அப்படிலாம் நீங்க செய்யணும் அவசியமே கிடையாது. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா போயிட்டே இருங்க. இது என்ன நம்ம அங்க நம்ம என்ன எழுத போறோம் கிடையாது. புரிஞ்சுச்சுங்க சார். அது புரியுதுங்க சார். ஆக்சுவலா எதுக்கா அந்த ஃப்ரீக்வென்சி வந்து ஒருவேளை கிராஃப் அந்த மாதிரி போடும்போது ஃபர்தரா பண்றதுக்கு வேணா அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி தேவைப்படலாம். அப்படிதானே சார்? ரெகுலரா அதுதான் நான் அடுத்து சொல்ல போறேன். நான் அதுக்கு அடுத்து ஏன் அதுக்கு அடுத்து நானு இந்த கண்டினியூஸ் சீரிஸ் வேணும்னா அப்ப குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி மஸ்ட். ஓகேவா? அப்ப திடீர்னு நான் இண்டிவிஜுவல் சீரிஸ்ல இருந்து டக்குனு கண்டினியூஸ் சீரிஸ் போயிட்டா அப்ப உங்களுக்கு டவுட் வருமே. அதுக்காக தான் டிஸ்கிரீட் சீரிஸ்ல இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி இப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அது ஓப்பனா சொன்னா தேவையில்லை. இந்த இதுக்கு ஃப்ரீக்வென்சி ஃபுல்லா ஆட் பண்ணி +1 போட்டு இன்டு 2 போட்டு ஆன்சர் வந்துரும். அப்புறம் எதுக்கு சார் இந்த குமுலேட்டிவ் நான் நடத்தும் போது சொன்னேன் தேவையில்லை. ஏன் சார்னா அடுத்தது நம்ம ஒண்ணு இருக்கு பாருங்க, கண்டினியூஸ் சீரிஸ். இதுல ஃபார்முலா ரொம்ப முக்கியம் சார். கண்டினியூஸ் சீரிஸ் ஃபார்முலா மட்டும் தனியா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? எல் பிளஸ் அது n/2 மைனஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி டிவைடட் பை ஃப்ரீக்வென்சி. சரியா? இன்டு சி. அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங் சொல்லி பேஜ் நம்பர் 94ல நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க அதை பாத்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங் நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? அது எல் என்ன, என் என்ன, சிஎஃப் என்ன, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பேஜ்க்கு வாங்க. மெட்டீரியல் 95 இது கொஞ்சம் சரி, நான் சொல்லி கொடுத்துறேன். ஆனா இது நான் வரைக்கும் பேஜ்ல கேட்டது கிடையாது. இந்த அளவுக்கு கேட்டது கிடையாது. ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா இதுல வந்து ஆக்சுவலா திரும்ப சொல்றேன், இதுக்கு முன்னாடி இந்த இதுல எப்படின்னா பேசிக்கா இப்படிதான் கேட்பாங்க. நான் இந்த டேபிள் சொன்ன பாத்தீங்களா, இந்த டேபிள் மாதிரி. பட் குரூப்டு டேட்டா தட் இஸ் கால்ட் கண்டினியூஸ் சீரிஸ் அப்படின்னாவே கிளாஸ் இன்டர்வல் வந்துரும். கிளாஸ் இன்டர்வல் பேஜ் நம்பர் 95ல பாருங்க. அதுல 5 to 9, 10 to 14 அப்படியே ஒரு கிளாஸ் இன்டர்வல் வருது பாருங்க. வரிசையா 20 to 24, 25 to 29. இது வந்து கிளாஸ் இன்டர்வல். சரியா? அப்ப இது பாருங்க, இதுல வந்து ஆக்சுவலா கால்குலேஷன் நம்ம இதுல கொடுக்குற கால்குலேஷன்ஸ் இது நார்மலா வர்றது. இது கிளாஸ் பவுண்டரி நம்ம கண்டுபிடிக்கணுமா? கிளாஸ் பவுண்டரி இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை சார். கிளாஸ் பவுண்டரினா எதுல இருந்து எது வரைக்கும் பவுண்டரி அப்படின்னு சொல்றோம். அதான் பவுண்டரின்னு சொல்றது. 4.5 to 9.5 வரைக்கும் இந்த பவுண்டரியில எடுக்கணும். அடுத்தது 9.5 to 14.5 வரைக்கும் இந்த பவுண்டரி. சோ இதுல ஃப்ரீக்வன்சி கொடுத்திருப்பாங்க. கிளாஸ் பவுண்டரி. சரியா? இது கிளாஸ் இன்டர்வல், இது கிளாஸ் பவுண்டரி. அதுக்கு அடுத்து ஃப்ரீக்வன்சி கொடுத்திருப்பாங்க. அதை நான் சொன்னல ஃபுல்லா ஆட் பண்ண வேண்டியதுதான். ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணா இங்க 76 வருதுல. அதுக்கு அடுத்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். நான் ஏற்கனவே எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்ப ஆல்மோஸ்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் நம்ம லாஸ்ட்ல வந்து 76 நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். கடைசி இங்க வித் என்னது இந்த இடத்துல இதோட கிளாஸ் வித் என்னன்னா கிளாஸ் வித் 5. இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கணுமா? நம்ம இதே 0 to 20 சாரி 20 to 10 to 20, 20 to 30 அது கிளாஸ் இன்டர்வல் வந்து 10. இது வந்து 5 கிளாஸ் இன்டர்வல். இதை வச்சுட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அடுத்த ஃபார்முலா இந்த சிக்மா எஃப் பை என். அப்போ நாட் என் 2. சரி, மீடியன். அப்ப 76 டிவைடட் பை 2 38. இதை முதல் கண்டுபிடிக்கணும். 38. அதுக்கு அடுத்துதான் நம்ம என்ன சொன்ன கிளாஸ் இன்டர்வல் வித் 38 ஐட்டம்ஸ் தட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்ப குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில 38 ஐட்டம்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட் தான் சார். அதுல நீங்க நான் சொல்ல மெட்டீரியல் மட்டும் பாருங்க. நான் சொல்ல மெட்டீரியல் மட்டும் பாருங்க. அதுல குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து அந்த 38 வந்து 56க்கு மேல 39 இருக்கு பாருங்க. அதாவது மீடியனுக்கு பீரியட் டு தட் எபோவ். சரி, அப்ப இது வந்து மேக்ஸிமம் என்ன வருதுன்னு பாருங்க. the class interval of the 38 item the 38 cumulative frequency எங்க ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்க. கரெக்டா எங்க வந்து ஃபாலோ ஆகுது? 15 and 19 இந்த பாத்தீங்களா? இதுக்கு நேரா தான் அது வரும். இதுக்கு நேரா தான் அது வரக்கூடியது. சரியா? சோ இந்த given the data அப்ப இந்த exit the limit the boundary. அப்ப அந்த பவுண்டரி நம்ம இதுல பாக்குறோம். பவுண்டரினா அந்த 14.5 அது நம்ம பாக்குறோம். அதுல L லோயஸ்ட் எவ்வளவு அது நம்ம பாக்குறோம். 14.5 தான் லோயஸ்ட். இத வச்சு அப்படியே கீழே ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஒரு கால்குலேஷன் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நம்ம செய்ய முடியுமா? வெரி டிஃபிகல்ட். ஓபனா சொன்னோம்.
இது நான் வரைக்கும் பிஜில கேட்டது கிடையாது. பிறகு எதுக்கு சார் இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா? சோ மேக்சிமம் எது வரைக்கும் பிஜில கேட்டிருக்காங்கன்னு சொன்னா எது வரைக்கும்னா டிஸ்கிரீட் சீரிஸ் வரைக்கும் கேட்டிருப்பாங்க. நானும் டிஸ்கிரீட் சீரிஸ் வரைக்கும் தான் கேட்பேன். இருந்தாலும் ஏன்னா நான் மெட்டீரியல் கொடுக்கும்போது அதுக்காக நான் இது வரைக்கும் தான் கேட்டிருக்கேன்னு சொல்லி கண்டினியூஸ் சீரிஸ் நான் சொல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஒரு கால்குலேஷன் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். சோ நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் தனியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? மத்தபடி ஒண்ணும் பெருசா ஒண்ணு வேண்டாம். எப்பவுமே அதே மாதிரி மீன் முடிச்ச பிறகு ஒரு டேபிள் கொடுத்துருந்தேன். முக்கியமான ஃபார்முலாஸ் ஃபுல்லா. அதே மாதிரி மீடியன் முடிஞ்சோன்னு ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 95. இந்த டேபிள அந்த பாருங்க அன்குரூப்டு இண்டிவிஜுவல் சீரிஸ்க்கு என்ன ஃபார்முலா, குரூப்டு டேட்டாக்கு என்ன ஃபார்முலா. சரியா? நெக்ஸ்ட் அது குரூப் டேட்டால தான் நம்ம டிஸ்கிரீட் சீரிஸ் கண்டினியூஸ் சீரிஸ் ரெண்டு பார்த்தோம். சரியா? அந்த ரெண்டுக்கு என்ன ஃபார்முலா, ஃபார்முலா மட்டும் பைக்கர் பண்ணிருங்க. வேற ஒண்ணும் நீங்க இதை செய்ய வேண்டாம். சரியா? சோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட் மீடியன். ஓகே, சோ நெக்ஸ்ட் மோடு. அடுத்த என்ன பார்க்க போறோம்னா மோடு. எம்ஓ அப்படின்னு சொல்லுவோம். மோடு வந்து எம்ஓ. எப்படி மீடியன் அப்படின்னு சொல்றோமோ இது எம்ஓ மோடு. இதுலயும் கால்குலேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பேஜ் நம்பர் 96. சார் the value of that variable which occurs the most frequency in a distribution. இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். ஒரு மீடியன்ல முக்கியமான வார்த்தை எதுன்னு சொன்னா மிடில் மோஸ்ட் ஐட்டம் அண்ட் அரே. இந்த ரெண்டு வார்த்தை முக்கியம்னு சொன்னேன். அதே மாதிரி மோடுன்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு மைண்ட்ல நிக்கிற வார்த்தை எதுன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஐட்டம் இல்ல மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி இன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரியா? சோ மோட் ஆல்சோ டு மெஷர் தட் சென்ட்ரல் டெண்டன்சி. It is the value that occurs the most often in the data. So mode is not affected that extreme value. It and that used for the both the numerical and categorical data. இது நம்ம அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. Data may show that number. அதாவது என்ன சொல்லணும், டேட்டா மே பி நோ மோட் ஃபார் தட். இது வந்து எத்தனை இருக்குது, இட் மே பி ஒரு மோடு இருக்கலாம், ரெண்டு மோடு இருக்கலாம், மோர் தென் 2 மோட் கூட இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? அது யூனி மோடல், பை மோடல், பாலி மோடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ பேஜ் நம்பர் 96ல அந்த 1 மோட், 2 மோட், நோ மோடு அப்படின்னு இருக்கு பாருங்க. அது என்ன சார் 1 மோட்? இதுதான் இதுதான் இவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப பேஜ் நம்பர் 96ல டாப்ல பாருங்க 10, 10, 9, 8 அப்படின்னு ஒரு ஒன்று போட்டிருக்கா. அப்ப இதுல மோடுன்னு என்னது, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரே வார்த்தையில சொன்னேன். மோடுன்னு சொன்னாவே ரிப்பீட்டட் ஐட்டம் ஞாபகம் வந்துடணும். மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேல்யூ இதான் ஞாபகம் வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஏன்னு ஒரு டேட்டா இருக்கா, அந்த ஏல ஃபுல்லா பாருங்க. எது அதிகமா வந்திருக்கு? 10. அப்ப 10 தான் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. மத்த ஒவ்வொரு நம்பரும் 1 டைம் தான் வந்திருக்கு. அப்ப இது வந்து யூனி மோட், 1 மோட், தட் இஸ் 10. ஆன்சர் 10. இவ்வளவுதான் சார் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? சரி, இதே இது அடுத்தது ரெண்டாவது பில ஒண்ணு இருக்கு பாருங்க. 10 2 டைம்ஸ் வந்திருக்கு, 9 2 டைம்ஸ் வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் பை மாடல். அப்ப ஆன்சர் வந்து 2 மோடு. அப்ப என்னென்ன ஆன்சர் வரும்? 9ம் வரும், 10ம் வரும். இது பை மாடல். சரியா? எதுவுமே எல்லாம் சிங்கிள் டிஜிட்டா தான் இருக்கு. சில பாருங்க அடுத்ததுல ஃபுல்லா. இதுல நோ மோட், எந்த மோடும் கிடையாது. பேசிக்கா இந்த ரெண்டுல இப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, கேட்டிருக்காங்க. சரியா? மோடு பொறுத்தளவு. ரைட். சோ த கிராபிக்கல் ரெப்ரசன்ட் ஆஃப் த மோட், த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது. சோ இதுல மெயினா தட் மோட் இஸ் that variable at which that curve, that peak, the based on that number of peak in that curve, the frequency distribution, the 3 types is that. Ada unimodal frequency distribution. Na uni na enna sonna, ஒரே ஒரு data having the one mode, ஒரே ஒரு mode இருந்தா இப்ப uni mode. கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், இதான் uni mode. இதே ரெண்டு இருந்தா அது பேரு பை மோட். மோர் தென் 2 இருந்தா அது பேர் என்னது? மல்டி மோட். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மோர் தென் 2 பிக்ஸ். சரியா? சிம்பிளா புரியும்படி சொல்றேன். இப்படி ஒண்ணே ஒண்ணு இருந்தா
இது பேர் யூனிமோடு, மல்டிமோடு, அவ்வளவுதான். ஆன்டி மோடுன்னு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா யூ ஷேப்டு டிஸ்ட்ரிபியூஷன். ஆன்டி மோடு இப்படி இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் யூ ஷேப்ல இருக்கும். இட்ஸ் லோயர் பாயிண்ட் அட் தட் மிடில் ஆஃப் தட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடியது. ஸோ யூ ஷேப்ல இருக்கக்கூடியது சும்மா ஜஸ்ட் அது வந்து ஆன்டி மோடுன்னு சொல்லுது. ஸோ we can define that mode and model class. The mode is that value in a sample or data which has a greatest and largest frequency density in the frequency tables. The class having that greatest frequency, அதுதான் நம்ம மாடல் கிளாஸ்ன்னு சொல்றோம். greatest frequency, சரியா? ரைட். ஸோ த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மோட் அப்படின்னு சொல்லும்போது இதுல அடுத்தது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மோட்னா தட் இண்டிவிஜுவல்ஸ், இதுல அப்படி எப்பயுமே தான் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மோட்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் சீரீஸ் ஆர் அன்குரூப்டு டேட்டா. இட் கேன் பி கம்ப்யூட்டட் எய்தர் தட் இன்ஸ்பெக்ஷன் ஆர் பை த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஸோ இதுல வந்து அது அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 96 கீழே calculation of the mode of the inspection. Even the data are arranged in that increasing order and observe that how many items of each value in the data will be repeated. அதான் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அதை வச்சுதான் நம்ம இதில் கண்டுபிடிக்கிறோம். இப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். இப்ப மீடியனுக்கு 2 வார்த்தை ஞாபகம் வரும்னு சொன்னேன். ஒண்ணு வந்து என்ன வார்த்தை? மிடில் மோஸ்ட் ஐட்டம். இன்னொரு வார்த்தை என்ன ஞாபகம் வரும்னு சொன்னேன்? அரே. சரியா? மோடுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன ரிப்பீட்டட் ஐட்டம், இந்த வார்த்தை ஞாபகம் வரணும். மோடு பொறுத்தளவு ரிப்பீட்டட் ஐட்டம். சரி, மோடுக்கு அரே பண்ணணுமா பண்ண வேண்டாமா? இது மட்டும் சொல்லுங்க. வேண்டாம் சார். வேண்டியதில்லை. வேண்டாம். நோ சார். தேவையில்லை. நோ சார். நோ சார். ரைட். ஓகே. நோ சார். ஆக்சுவலா ஓகே லிசன். மோடு பொறுத்தளவு அரே பண்ண தேவையில்லை. ஆனால் அரே பண்ணா ஆன்சர் அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அரே பண்ணனா, ஏன்னா நம்ம வந்து இப்ப ஒரு இதுல 5 டிஜிட் இருந்தவது பேஜ் நம்பர் 96ல ஒரு 5-6 டிஜிட் இருந்தவாங்க நீங்க 10 2 இடம் இருக்கு 3 இடம் இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. இதே ஒரு 20 கொடுத்துருக்காங்க நம்பர், மோடு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா நீங்க அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப அரே பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன். ஏன்னா அரே பண்ணிட்டா கரெக்டா அந்த நம்ம அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ அரேஞ்ச் பண்ணிட்டா ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனா மோடுக்கு அரே தேவையில்லை. ஆனா அரே பண்றது பெஸ்ட். கால்குலேஷன்ல மிஸ்டேக் ஆகாது. கால்குலேஷன் மீன்ஸ் ஆன்சர்ல மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்காது. அதுக்காக சொல்றேன் நான். சரியா? மற்றபடி ஒன்றும் பெருசா கிடையாது. சரி, இப்ப இதுல ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, 96ல கால்குலேஷன் கொடுத்துருக்கு. சரியா? இது மோடு தான், அவ்வளவுதான். இதுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் கிடையாது சார். அப்ப இதை வச்சுட்டு இப்படிதான் கேட்பாங்க. நான் சொல்றேன் யூனி மோடு, பை மோடு, மல்டி மோடு, இவ்வளவுதான். ஆனா இதை வச்சுட்டு கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் நம்பர் 96ல இதுல என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்க. கீழே த கால்குலேஷன் ஆஃப் மோட் இன் இன்ஸ்பெக்ஷன். இதுல வந்து ஒரே ஒரு எக்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்கோம். இதுல என்ன மோடுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப ரிப்பீட்டடா எது வந்திருக்குன்னா 25. நல்லா கவனிங்க, நான் சொல்ல மெட்டீரியல் பார்த்துட்டே வாங்க. எல்லாம் எழுதுனா டைம் ஆகும். அதுதான் மெட்டீரியல் பக்காவா இருக்குது. நம்பர் 25 மட்டும் பாருங்க 2 டைம்ஸ் வந்திருக்கும் மெட்டீரியல்ல. பேஜ் நம்பர் 96. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சு வச்சு. சரியா? இப்ப இது நீங்க கரெக்டா அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் அரே பண்ண வச்சுக்கோங்களேன், இந்த 25 கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் கீழே பாருங்க இன்க்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 96ல மேல உள்ளது கால்குலேஷன் கொஸ்டின், கீழே ஒரு சின்ன கட்டத்துல கொடுத்துருப்பாங்க எக்ஸ். அது அரே பண்ணவாக நம்ம 25 அப்படியே நடுவுல 2 25 வரவா ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஆர்பில. ரைட். இன்னும் கொஞ்சம் உங்களை கஷ்டமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சா த கால்குலேஷன் ஆஃப் மோட் பேஜ் நம்பர் 97 வாங்க. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கேட்பாங்கன்னா இதுல நீங்க தப்பு பண்ண நிறைய வாய்ப்பு. இது எப்படி கேட்பாங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, 2 டேபிள் ஃபார்ம். ஓகேவா? இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம்ல முதல்ல எப்பயும் சொல்றதுதான் எக்ஸ், இது ஃப்ரீக்வன்சி எஃப். அப்ப 1 2 3 4 5 6 7 8
சார் கேட்கல சார். சார் கேட்கல. சார் எக்ஸிட் ஆயிடுச்சு. இல்ல சார் ஆன்லைன்ல தான் இருக்காரு. பட் அவரு அந்த நெட்வொர்க் இஷ்யூனால போயிட்டாரு. இல்லையோ நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது சார். எஸ், அது எப்படியோ வெளியே போயிடுச்சு நெட்வொர்க். நீ எங்க டிஸ்ட்ரிக்ட் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஓரளவு சரி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தூத்துக்குடி நியரஸ்ட் இல்லட்டாலும் அந்த சிக்னல் மெயின் பிராட்பேண்ட் ஃபுல்லாவே அங்கிருந்தா சிக்னல் வரணும். சில இஷ்யூ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப திடீர்னு டோட்டலா அப்படியே டவுன் ஆயிருது, திரும்ப வருது. அதனாலதான் இந்த பிரச்சனை. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப நான் பேசுறது நல்ல தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ், ஓகே ஓகே சார். ஓகே ஓகே, நான் ஓரளவு ஐடென்டி பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். அந்த பிராட்காஸ்ட் கட் ஆனவனாவே சரி நம்ம வெளியே போயிட்டோம்னு நினைச்சிட்டேன். எஸ், இதுதான் நடத்திட்டு இருந்தோம். கரெக்டா? ஓகே, ரைட். சார் நான் பேசுறது கேட்கல? எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். ஓகே ஓகே, கேக்குதுங்க சார், நல்லா கேக்குது சார். ரைட் சார், ரைட் சார். சரி, கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா திரும்ப ரீகால் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் நம்பர் 96ல வந்து இண்டிவிஜுவல் சீரிஸ், இது பேர் தான் இண்டிவிஜுவல் சீரிஸ்னு சொல்லுவோம். இப்படி கேட்டா எல்லாரும் எழுதுவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அதே இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா நெக்ஸ்ட் கேட்டகரி கால்குலேஷன் ஃபார் மோட் ஃபார் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இது வந்து இதுல பேஜ் நம்பர் 97ல இருக்கு பாருங்க. டோட்டலா வந்து இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் கொடுக்குறாங்க, இந்த எக்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு அடுத்து எஃப் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறாங்க. இந்த நம்பர் ஆஃப் பிளான்ஸ் அதுல வந்து 1 + 2 + 4 அது ஃபுல்லா ஆட் பண்ண மொத்தம் எவ்வளவு வருது? 30 வருது பாருங்க. இந்த இடத்துல இது ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 30 வருது. ஓகே, அப்ப நம்பர் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் 30 பிளான்ட்ஸ். இட்ஸ் வேரியஸ் ஃப்ரம் எதுல இருந்து? மொத்தம் எத்தனை? 1 to 7. இதான் நம்ம என்ன சொல்றோம்? வேரியபிள். That is called variable. The plants bearing that 3 flower, it's a maximum. அந்த மூணாவது இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள், இது ஒவ்வொன்று ஒரு வேரியபிள். இதுல இந்த மூணாவது பிளான்ட் இருக்கு பாருங்க. The flowers are maximum in number, that is called 12. It's a representative of that highest frequency எவ்வளவுன்னா 12. So the mode is 3 flower per plant. சரி, அப்ப இதுல நல்லா கவனிங்க. மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது இதுல இது நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் நீங்க. இப்ப ஆன்சர் நல்லா கவனிங்க. இப்ப ஆன்சர் வந்து 3 கரெக்டா, 12 கரெக்டா, 12 கரெக்டா? 12 சார் கரெக்ட். 3 சார். 3 சார். 3 சார். 3 தான் சார் சொல்லணும். 3 தான் சார் கரெக்ட். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய தவறு. நம்ம பண்ற 3 தான் சொல்லணும். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா
மோட் இஸ் அந்த கிளியர் கொடுத்துட்டேன் நான். therefore the mode is 3 flowers per plant. அப்ப இதுதான், அதாவது மோஸ்ட் frequency இதுதான். வேரியபிள் இதுதானே வேரியபிள், சரியா? Yes, sir. அப்ப இதுதான் உள்ள விஷயங்கள். அப்ப கால்குலேஷன் ஒண்ணும் கிடையாது சார். எது இருக்கிறது ஹையஸ்ட்னு பாருங்க சார். ஆனா ஒரு ஏ ஆப்ஷன்ல 3 இருந்தா பி ஆப்ஷன்ல 12 இருக்கும். நம்ம 12 டிக் அடிச்சிடக்கூடாது. இப்பயே சொல்லிட்டேன். இது ஒண்ணுதான் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம்ல வந்தா நீங்க பண்ணக்கூடிய ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இந்த 3 12 போடுறதா 3 போடுறதாலதான் கன்ஃபியூஸ் ஆகி 12 போட்டு வந்துருவீங்க. இதுதான் நீங்க செய்யக்கூடிய தவறு. இதை மட்டும் செய்யக்கூடாது. நம்ம எக்ஸ தான் பார்க்கணும். இந்த எக்ஸ தான் பார்க்கணும். எஃப் பார்க்க கூடாது. ஃப்ரீக்வன்சியா. ஓகேவா? இவ்வளவுதான். இதுக்கு மேல நீ என்ன கால்குலேஷன் கேட்டாலும் நீங்க எழுதிடுவீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இது பெரிய சூத்திரம், பெரிய ஃபார்முலாஸ் எதுவும் கிடையாது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதுன்னு பார்க்க வேண்டியதா முடிஞ்சு வச்சு ஆன்சர். சரியா? ரைட். மேக்சிமம் இது வரைக்கும் தான் சார் நம்ம பிஜில கேட்க வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா கேட்டால், சரியா? பேசிக்கா கேட்டா முதல்ல சொன்ன பாத்தீங்களா இண்டிவிஜுவல் சீரிஸ், அவ்வளவுதான். கொஞ்சம் கஷ்டமா கேட்டா இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். இல்ல சார் இதை விட டிஸ்கிரீட் சீரிஸ், அன்குரூப்டு மெத்தட்ஸ் இது கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ரொம்ப கஷ்டம் சார், கேட்க வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் ஏன் வேலையை நான் என்ன எல்லாமே நான் கொடுத்துருவேன். சரியா? பேஜ் நம்பர் 98ல பாருங்க, தலையே சுத்திரும். இந்த மாதிரி டேபிள் போட்டு கண்டுபிடிக்கணுமா? சரியா? அதை விட ரொம்ப மோசம் இன்னும் கஷ்டமான கண்டினியூஸ் சீரிஸ். அதுக்கு அடுத்த பேஜ்ல இருக்கு பாருங்க, கண்டினியூஸ் சீரிஸ். அதை விட தலை சுத்திரும். ஸோ டிஸ்கிரிட் சீரிஸ், கண்டினியூஸ் சீரிஸ் சும்மா நீங்க உடவ மெட்டீரியல் என்ன இருக்கு அது ஏது இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபார்முலா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 99ல நான் மேனுவலா ஃபார்முலா ஏதாவது எழுதியிருக்கேனா? இந்த எல் பிளஸ் ஓகே எல் பிளஸ் இது என்ன சார் சொல்லுவோம்? இந்த இப்படி முக்கோணமா இது குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லிடாதீங்க. டெல்டா சார், டெல்டா. டெல்டா 1 பை டெல்டா 1 பிளஸ் டெல்டா 2 இன்டு சி. இது மட்டும் பைகாட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஃபார்முலா கேட்கலாம். இது ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு சார். சரியா? லோக்கல் ஆதர்ல ஒரு மாதிரியா இருக்கு, நல்ல ஸ்டாண்டர்ட் ஆதர்ல. அந்த ஸ்டாண்டர்ட் ஆதர்ல பாருங்க L1 பிளஸ் FM மைனஸ் F, அதெல்லாம் அதுவும் ஸ்டாண்டர்ட் இருக்கு. சம்டைம் இப்படியும் கேட்கலாம். சரியா? இதை வச்சுட்டு இந்த ஃபார்முலா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேற ஒண்ணு ரொம்ப பெருசா ஒண்ணும் வேண்டாம். ஓகே ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட். ஏற்கனவே 99ல அப்ப இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 2ல தான் கொஸ்டின் நிற்கும். அடுத்தது 2 சொன்ன பாத்தீங்களா? என்னென்ன சொன்னேன்? கண்டினியூஸ் சீரிஸும் இன்னொன்னு என்ன சொன்னேன்? குரூப்டு டேட்டாவா? டிஸ்கிரீட் சீரிஸ். எஸ், டிஸ்கிரீட் சீரிஸ். இந்த 2 சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. ஃபார்முலா எப்படி மட்டும் பாத்துக்கோங்க. இது நான் வரைக்கும் பிஜில கேட்டது இல்ல. ஈவன் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட அவ்வளவா கேட்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இருந்தாலும் நீங்க கேட்கல சார் சொல்லிட்டாரு, இதெல்லாம் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த பக்கத்தை தலை வச்சு கூட படுக்கிறது கிடையாது. ரொம்ப பேர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் ஃபார்முலா கேட்பேன், இல்ல ஏதாவது ஃபார்முலா எல்லாம் கொடுத்துட்டு அதோட வேல்யூ கொடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண கூட கேட்டுருவேன். நீ கால்குலேஷன் தான் உங்களை பண்ண தெரியாது, ஃபார்முலாவும் வேல்யூ கொடுத்துட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட் ரைட். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெரிட்ஸ் ஆஃப் மோட் இஸ் ஈஸி டு கால்குலேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். It is not affected by that extreme observation. Mode can be calculated from the grouped frequency, the frequency distribution with open-end class. This merits. Demerits பொறுத்தளவு it's not rigidly defined. Not based on that all observation. It is not in that reliable. ரொம்ப perfect சொல்ல முடியாது. சரி சார், இப்போ மீன் பார்த்தோம், மீடியன் பார்த்தோம், மோடு பார்த்தோம். ரிலேஷன்ஷிப் between the mean, median, mode இது மூணையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது 3க்கு என்ன தொடர்பு, என்ன ரிலேஷன்ஷிப்? மீன், மீடியன், மோட், த ரிலேஷன்ஷிப். ஓகே, சோ ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவு மூணுமே மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி தான். சிமெட்ரிக்கல், த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மீன், மீடியன், மோட். சரியா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். பேஜ் நம்பர் 100 சார் மீட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 100ல நான் ஏதாவது மேனுவலா எழுதியிருக்கேனா? எஸ். அதை மட்டும் கொஞ்சம் பைகாட் பண்ணிருங்க சார். நான் கண்டிப்பா கேட்பேன், இப்பயே சொல்லிட்டேன். ஆனா நம்ம இதுனா வரைக்கும் பிஜில கேட்கல. ஆனா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க, மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம பிஜில இந்த அளவுக்கு கூட நம்ம ஆளுங்க செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சிடுறாங்களா என்னன்னு தெரியல, கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் நான் கேட்பேன், இப்பயே சொல்லிட்டேன்.
ஒண்ணும் இல்ல, ஃபார்முலா கேட்பாங்க, இல்லைன்னா ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் கேட்பாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் ரொம்ப ஒண்ணும் கிடையாது. சோ இதுல வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இந்த மாதிரி ஒரு கர்வ், அவ்வளவுதான். இதை எப்பவுமே இப்படி சொன்னாலே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். The symmetrical normal distribution, mean, median, mode have the same value. அதான் என்ன சொல்றோம், சரியா? மீன் வந்து நம்ம x bar கூட சொல்லலாம், இல்ல இப்படி கூட சொல்லலாம். means equal to medians equal to mode. சரி, நார்மலா இப்படி சொல்றது. அப்ப மோடு வந்து நல்லா கவனிங்க, ஒரு ஃபார்முலா சொல்லுங்க. மோட்ஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் இதுக்கு பேர் தான், நல்லா கவனிங்க, அதுலதான் எழுதிருக்கணும், எழுதல. சரி, இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் எம்பிரிக்கல் மோடு. அதுல இல்லைன்னு எழுதிக்கோங்க, எம்பிரிக்கல் மோடு, பேர் எம்பிரிக்கல் மோடு. சோ இதுதான் நான் வந்து திரும்ப இது அவ்வளவு, இதுல ஒண்ணுதான் இருக்குது, வேற புக்ல வேற மாதிரி கொடுத்தா, அதான் நான் திரும்ப அதுல மேனுவலா எழுதியிருக்கேன் பாருங்க, மெட்டீரியல் பேஜ் நம்பர் 100ல. சோ திரும்ப மோட் ஈக்குவல் டு மீன் மைனஸ் 3, அதுல மீன் மைனஸ் மீடியன், அது மாதிரி மீன் ஈக்குவல் டு மோடு. சோ அப்ப இது வந்து மீன் மைனஸ் மீடியன், இது அப்படியே இந்த மூணுமே பைகாட் பண்ணிருங்க சார், மூணையும் மனப்பாடம் பண்ணிருங்க. இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் கேக்குது, அதுவும் காமர்ஸ் மேத்ஸ்ல கேட்டிருக்கேன், நம்மளுக்கு இது கூட கேட்டது இல்ல, ஆனா நான் கேட்பேன், பேர் சொல்லிட்டேன். அப்ப இதை மட்டும் பைகாட் பண்ணிருங்க, வேற நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். இதுக்கு மேல அது கால்குலேஷன்ல ரொம்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, கேட்கவும் மாட்டாங்க. இந்த ஃபார்முலா மட்டும் அதுதான், அது 100 தான் எழுதியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ரைட். At the positively spans observation, that mean will be greater than that median. Median is a greater than the mode. இது எப்படி சொல்லணும்னா, greater than the, இது வந்து mean greater than the median, greater than the mode. இப்படி சொல்லலாம். அதுக்கடுத்து கவனிங்க, இப்படி சொல்லலாம், mode less than the median, less than the mean. இப்படி சொல்லலாம். அந்த ஒரு சின்ன டயக்ராம் போட்டிருப்பாங்க, ஒரு நிமிஷம். இப்படி ஒரு கிராஃப் போட்டு, எப்பயுமே நடுவுல இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம், மோடுன்னு சொல்றோம். சரி, இதுல ஒவ்வொன்றையும் நம்ம சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக சொல்றோம். நடுவுல இருக்கிறதான் மோடுன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போடணும், டயக்ராம் இப்படி போடணும், அந்த படத்துல உள்ள மாதிரி போடணும். அது கொஞ்சம் இதா, அதுக்கடுத்த கேட்டகரி, சரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது குடிக்கும். மோட் மெடில் இருக்கிறதுல மெடில்ல, அது மெடில் இருக்கணும். நான் இப்படி போட்டவா இது மெடில் சொல்லிட்டேன். இது மோடுனா மெடில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், மீடியம் சொல்றோம். இது ஃபுல்லா ஆவரேஜா உள்ளதை வச்சு நம்ம மீன் சொல்லுவோம். அந்த பேஜ் நம்ம 100ல இருக்கும் பாருங்க டயக்ராம். அது எப்படி வேணா நம்ம கொடுக்கலாம், எந்த டைரக்ஷன் வேணாலும் கொடுக்கலாம், அந்த படத்தை பொறுத்து இருக்குது. சரியா? ரைட். அது லெஸ் தென் கர்வ், லெஸ் தென் சொல்லலாம், மோர் தென் சொல்லலாம். அந்த ரெண்டுமே அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லெஸ் தென் சொல்லிருப்பாங்க, மோர் தென் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரியா? ரைட். அது மாதிரி நெகட்டிவ், அதான் இதுக்கு என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பாசிட்டிவ்லி ஸ்குவானஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ரெண்டாவது வந்து படம் வந்து நெகட்டிவ்லி ஸ்குவானஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்ற ரெண்டு இருக்கு. பேஜ் நம்பர் 100 இருக்கு, அது நீங்க ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு கால்குலேஷன் எல்லாம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க சார், வேற ஒன்றும் செய்ய வேணாம் சார். ரைட். சரி, இப்ப மீன் பார்த்தோம், மீடியன் பார்த்தோம், மோடு பார்த்தோம். Choice of the suitable average, that's called arithmetic mean or median or mode. Measures of central tendency la edu best அதான் பார்க்க போறோம். So the average can be universally used. எது எடுத்தாலும் சரி, ஆவரேஜ் பார்க்காம மீன் தான் ஆவரேஜ் சொல்றோம். மீடியனோ மோடோ யாரும் பெருசா எந்த ஒரு இதுலும் பெருசா வந்து கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க. ஆவரேஜ் தான் ரொம்ப முக்கியம். It is not always easy to decide which the average are most suitable for the particular statistical analysis. Right. Arithmetic mean generally வந்து நம்ம என்ன சொன்னோம், the prefer for that all general purpose because arithmetic means are capable of further algebraic treatment. Average விட arithmetic mean வந்து further என்ன ஒரு கால்குலேஷன் பண்ணாலும் arithmetic mean எல்லாம் பண்ணவே முடியாது. Arithmetic means the maximum sampling stability ன்னு சொல்லக்கூடியது. The arithmetic is useful when the data are properly spread out
அட் ஹோமோஜினஸ் இன் நேச்சர், ரைட்? இது மீன், அர்த்தமெட்டிக் மீன் சொல்றோம். அடுத்து நம்ம சொல்றது வந்து மீடியன். மீடியன் பொறுத்தளவு இதுல வந்து இட்ஸ் a preferred when that average it's represent that position of that relation to that other observation. Median na middle most item. It used to state that the average of the qualitative observation சொல்லக்கூடியது. அடுத்தது மோடுனா number of items. மோடு நம்ம எதை சொல்றோம்? number of items used to determine the quick and quick பார்க்க முடியும் approximately most typically to measure the central value into that. சரியா? சோ இதுல மீன்லயே வந்து ஜியோமெட்ரிக்கல் மீன் இருக்கு, ஹார்மோனிக் மீன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சொன்னது அர்த்தமெட்டிக் மீன், அடுத்து ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் பார்த்தோம். Geometrical mean பொறுத்தளவு most suitable for such situation when the small weight given the large value or the large weight to the small value. இது geometrical mean க்கு suitable இருக்கும். Harmonic mean பொறுத்தளவு used for that situation where that more weight are in the given into that small sample. Sorry, இது வந்து நார்மலா algebra. So mean can be used to further algebra. Mean தான் வந்து மற்றபடி வேற என்ன கால்குலேஷன் பண்ணாலும் மீன் தான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்க்கணுமா மீன் வேணும், வேரியேஷன் பார்க்கணுமா மீன், எதுனாலும் மீன் வந்து அவசியம். ஸோ அப்ப அர்த்தமெட்டிக் மீன் இஸ் த பெஸ்ட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்காத டிஆர்பி எக்ஸாம் கிடையாது, கேட்காத காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. மீன், மீடியன், மோட், சரியா? இந்த மூணுல எது பெஸ்ட்னு கேட்டா எது? சாரி, இது கிடையாது, இது மீன். மீன் தான், அதுல அர்த்தமெட்டிக் மீன் தான் பெஸ்ட். மீன், மீடியன், மோடு எப்படி கேட்பாங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில எது பெஸ்ட்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மீன், செகண்ட் மீடியன், மோடு வேற ஏதாவது ஒன்று இருக்கும். மீன் தான் ஆன்சர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ ரைட், தட்ஸ் ஆல் அபவுட் தட் அர்த்தமெட்டிக் ஜெனரலி மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகேவா? இது இவ்வளவுதான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இது வரைக்கும் அடுத்த வர்ற சண்டே போய் அடுத்த சண்டே டெஸ்ட் சார். பேஜ் நம்பர் எவ்வளவு? 100, 100 பக்கம் இருக்கு. 101 பக்கம் கொஞ்சம் இருக்கு. 100 பக்கம். எந்த என்னைக்கு? 31ஆம் தேதி, நியூ இயருக்கு முந்தின நாள் சண்டே. நியூ இயருக்கு முந்தின நாளா? ஐயோ மாற்றி சொல்லிட்டேன், 7ஆம் தேதி நினைக்கிறேன். எஸ், 31ஆம் தேதி கொஸ்டின் பேங்க், யூனிட் 2 பயோகெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேங்க். 7ஆம் தேதி வந்து இந்த டெஸ்ட் வரும். 7ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் 100 பக்கம். நான் எது வரைக்கும்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி வரைக்கும் நான் சொல்லுவேன். பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த சண்டே 14th என்ன இருக்கும்னா ஃபுல் போர்ஷன். சார் இது நான் கொஸ்டின் பேங்க் நான் தனியா நடத்த மாட்டேன், இப்பயே சொல்லிட்டேன். 3rd யூனிட் கொஸ்டின் பேங்க் நான் தனியா டெஸ்ட் வைக்க மாட்டேன், டெஸ்டோடய சேர்த்தே வச்சிருவேன். அவ நீங்க நான் எது வரைக்கும் போர்ஷன் சொல்றேனோ அது வரைக்கும் நீங்க கொஸ்டின் பேங்கும் படிச்சுக்கணும். இப்ப சொல்றதுதான் சார், தனியா டெஸ்ட் வைக்க மாட்டேன். ஸோ 7ஆம் தேதி இந்த டெஸ்ட்னா 14ஆம் தேதி ஃபுல் போர்ஷன், ஜனவரி 14 ஸ்டார்ட் ஃபுல் போர்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் 4th யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்தது 4th யூனிட் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி தான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ இதுதான் டென்டேட்டிவ் பிளான். ஓகேவா? ரைட், ஓகே. சார் நான் பேசுறது கேட்கல? பிரேக் ஆகி கேக்குது சார். வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சார். கேக்கலிங் சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். பிரேக் கேக்குதா இல்ல பிரேக் ஆகுதா? பிரேக் ஆகுது சார். இல்ல கேக்குதா? இப்ப கேக்குதா பேசுறது? எஸ் சார். பிரேக் ஆகுது சார். சார் பேசிட்டு இருக்கும்போதே நடுவுல கட் ஆகுது சார். அப்படியா? அது அதான் சொல்லல, இன்னும் கொஞ்சம் சரி ஆகல சிக்னல் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவு. சரி பரவாயில்ல. இப்ப நான் பேசுறது ஓரளவு கேக்குதா? கண்டினியூ பண்ணலாமா கிளாஸ்? எஸ் சார். சார் எஸ் சார். சரி ரைட், ஓகே. லிசன்.
ஸோ இங்க பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க, மீன், மீடியன், மோடு. சரியா? ரேஞ்ச் நான் பின்னாடி நான் சொல்றேன். ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் தனியா அதுக்குள்ள வரும், அதை பின்னாடி சொல்றேன். மீன்னா ஃபுல்லாவே ஆட் பண்றோம், ஆனா எல்லாமே அந்த ரேஞ்ச் தான் வரக்கூடியது. மோடு என்னது, மீன், சிம்பிளா ஒன்று புரியுறக்கா இந்த டயக்ராம், வேற ஒன்றும் இல்லை, பெருசா கிடையாது. சரியா? ரைட். அடுத்தது மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில இந்த சொன்னோம் பாத்தீங்களா, மீன், மீடியன், மோடுல ஒரு வேல்யூ வச்சு இதை கொடுத்துருக்கோம். நான் சொன்ன பாத்தீங்களா, இதுல மீன்னா the summation முக்கியம், மோஸ்ட் காமன் வேல்யூ மோடு, இது மிடில் வேல்யூ, இதுதான் கீவேர்ட்ஸ், மீடியன் ஃபார் த கீவேர்ட்ஸ். சரியா? ரைட். இதையும் பார்த்துக்கோங்க, மீன், மீடியன், மோட் அண்ட் ரேஞ்ச். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, போதும் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அடுத்தது மெசர்ஸ் ஆஃப் டிஸ்போசனுக்கு போறோம். மெசர்ஸ் ஆஃப் டிஸ்போசன், திஸ் இஸ் பேஜ் நம்பர் 101. ஒரு ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கேன், அவுட்லைன். அது என்னென்ன படிக்க போறோம் அதுக்காக தான் இது ஒரு அவுட்லைன். ஒரு அவுட்லைன் பொறுத்தளவு இதுல ஃபர்ஸ்ட் வேரியபிலிட்டி, மெசர்ஸ் ஆஃப் வேரியபிலிட்டி, டிஸ்போசன் ஆஃப் வேரியபிலிட்டின்னு சொல்லலாம், இல்லை டிஸ்போசன் ஆஃப் டிஸ்போசன் சொல்லுது, ரேஞ்ச், quartile range or interquartile range, mean deviation, standard deviation, variance, coefficient of variability or variance. So இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில்ஸ். சரியா? இதுல ஃபுல்லாவே மெசர்ஸ் ஆஃப் வேரியபிலிட்டி. சில இடத்துல டிஸ்போசன் சொல்லியிருப்பாங்க சார், சில இடத்துல வந்து வேரியபிலிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிலிட்டி அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்போசன் சொன்னாலும் ஒண்ணுதான். அது டேர்ம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? வேரியபிலிட்டி அப்படின்னா என்ன சார்? இட் இஸ் a basic characteristics of all living organisms. அதான் வேரியபிலிட்டி. சரியா? பேசிக். ஸோ இதுல டைப்ஸ் ஆஃப் வேரியபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பயாலஜிக்கல் வேரியபிலிட்டி, ரியல் வேரியபிலிட்டி, எக்ஸ்பெரிமெண்டல் வேரியபிலிட்டி அப்படின்னு மூணு இருக்கு. பயாலஜிக்கல்னா a naturally occurred that variation in that individual or group of the individual or class with the regarding to the physical or anatomical or physiological. சரியா? இதை வந்து மார்க்ஸ் பயாலஜிக்கல் ரிலேட்டடா. ஸோ த ஐடென்டிஃபை அட் த ஃபாலோயிங் டிஃப்ரெண்ட் லெவல். கண்டிப்பா த இண்டிவிஜுவல் வேரியபிலிட்டி ஒரு நம்ம இல்லைன்னா குரூப் வேரியபிலிட்டி பார்க்கலாம், இண்டிவிஜுவல் வேரியபிலிட்டி பார்க்கலாம், சாம்பிளிங் வேரியபிலிட்டி பார்க்கலாம், பீரியாடிக்கல் வேரியபிலிட்டி பார்க்கலாம். இதுல வந்து பயாலஜிக்கல் ரிலேட்டடா உள்ளது. ரியல் வேரியபிலிட்டி அப்படின்னா different between the two observations. ரெண்டு observation உடைய difference or value of the samples or the class is more than that defined limits. இது வந்து higher order incidence of associated with that high cholesterol in the blood and blood pressure and obesity. So the tension இது எல்லாமே அதை வச்சு கம்பேர் பண்றது. ஒரு இது இன்னொருதோட இப்ப மோஸ்ட்லி ஒபிசிட்டிஸா இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ப்ரெஷர் அதிகமா இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒரு ரியல் வேரியபிலிட்டி வச்சு அனலைஸ் பண்றது. எக்ஸ்பெரிமெண்டல் வேரியபிலிட்டினா டு அரைஸ் டியூ டு தட் எரர். எக்ஸ்பெரிமெண்ட்னா எரர், த வேரியேஷன், எவ்வளவு வேரியேஷன் ஆகுது, த மெத்தட். அதாவது என்ன சொன்னோம், அப்ப எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? மெத்தட்ஸ் ஆர் எனி ஆர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் இந்த அப்சர்வேஷன் எரர் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஸோ சாம்பிளிங் எரர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு சாம்பிள் எடுக்கிறோம்னா 100% 100% கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது பேரு அதுல மேபி 5% எரர் இருக்கலாம். அதான் சாம்பிளிங் எரர்னு சொல்றது. இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படித்தான். இன்ஸ்ட்ருமெண்ட் 100% பர்ஃபெக்டா பிளட் கவுண்டிங் பாக்குறேன்னா அதுல பிளட் எவ்வளவுன்னா 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. அதுலயே சொல்லிப்பாங்க சம் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் இஸ் தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதான் எக்ஸ்பெரிமெண்டல் வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து மெசர்ஸ் ஆஃப் வேரியபிலிட்டி. இது என்னன்னா we can measures of variability, other measures of dispersion நம்ம சொல்லலாம். இதை வந்து it help to determine that reliability of the average, to help to compare the two or more data regarding that variability.
So the variability of the given set of observations will be 0. So when that observations will be equal இருந்தாலும் அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. It become a positive, the observations வந்து unequal இருக்குமா, பாசிட்டிவா இருந்தா unequal இருக்குமா, ஜீரோவா இருந்தா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதெல்லாம் வந்து அதோட டைப்ஸ். ரைட், at the measures of dispersion or measures of dispersion or variability. Here that measurement of that central tendency, it provides that only a single represent that value for one set of observation in the frequency distribution. So the degree or the extent that scatterness of the data around that average or the mean, இதான் நம்ம என்ன சொன்னோம், mean deviation or mean dispersion, average dispersion அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல மெட்டீரியல் ஐ திங்க் பேஜ் ஒரு 3 செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கோம். பட் 3 செட் ஆஃப் டேட்டாஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். சரியா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேட்டா இருக்கா, சீரீஸ் 1 2 3 அப்படின்னு இருக்கா, பேஜ் நம்பர் 102. சரியா, அதுல மீன் எல்லாத்துக்கும் மீன் வந்து 60 தான். சரியா, ஃபர்ஸ்ட் இது பாருங்க 60 மீன், பட் ரேஞ்ச் வந்து 60. அது இது பாருங்க, இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கு, ரெண்டாவது சீரீஸ்ல ரேஞ்ச் பாருங்க, லோயஸ்ட் ரேஞ்ச் 30, ஹையஸ்ட் ரேஞ்ச் எவ்வளவு 85, ஆனா மீன் எவ்வளவு 60 தான். தேர்ட் சீரீஸ் பாருங்க, லோயஸ்ட் 10, ஹையஸ்ட் 90, ஆனா மீன் எவ்வளவு 60. சோ இது வந்து மீன் டீவியேஷன். இது பார்த்தா மீன்ல உள்ள டீவியேஷன்ஸ் சொல்றோம். The variation in the data is described as the measures of dispersion. அதுதான் measures of dispersion சொல்றோம். The dispersion is small when the value of these observations are close together. கொஞ்சம் dispersion ஸ்மாலா இருந்தா the value வந்து ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு அர்த்தம். இதே the dispersion is greater when these values are widely spread out. இதுதான் நம்ம வந்து அந்த வேல்யூ வச்சு சொல்லக்கூடியது. நான் பின்னாடி இந்த வேல்யூ பத்தி டிபேட் பண்ணிடுவேன். So the definition of the dispersion, it's a reflect that how the closely is that the data are clustered around that measures of central tendency. அதுல எவ்வளவு இந்த டேட்டா எவ்வளவு க்ளோஸ்னஸா இருக்குது அதை வச்சுதான் நம்ம இதுல பாக்குறோம். பேஜ் நம்பர் 103ல அதுல பாப்புலேஷன் ஏ பாப்புலேஷன் பி அப்படின்னு சொல்லி சும்மா ஏதோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு சார். அதெல்லாம் நீங்க ரொம்ப பெருசா ஒண்ணுங்க 103 அதுல 2 இது சொல்லியிருப்பாங்க பாருங்க. மெயினா வந்து இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த எக் நம்பர் ஆஃப் எக் லேட் இன் த 3 பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் ABC அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 பவுல்ட்ரி ஃபார்ம்ல ஒவ்வொன்று சீரியல் நம்பரை வச்சு அது சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து டிஸ்பர்சன் எப்படி 3 பவுல்ட்ரிக்கும் எப்படி வேரியேஷன் இருக்குது இருக்கும், பட் ஆவரேஜ் எப்படி கிடைக்குது அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் பாருங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் பார்க்கும்போது தட் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் இன் த பயாலஜிக்கல் ஸ்டடிஸ், இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மீன் மீடியன் மோடு, அதுல மீன் தான் பெஸ்ட்னு சொன்னோம். அதே மாதிரி டிஸ்பர்சன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பயாலஜிக்கல் ஸ்டடிஸ்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ஜட்ஜ் தட் ரிலேஷன், அதாவது ரிலேபிலிட்டி ஆஃப் தட் மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, டு அப்டைன் தட் a correct picture of the distribution, to make that comparative study of that variability of 2 or more series. So to identify that that causes of the variability in the sample, we dispersion value for further statistical analysis இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம். ஸோ மற்றபடி இதுல வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. 104ல பேஜ் நம்பர் 104 அதெல்லாம் நீங்க அந்த ரெக்வஸ்ட் ஆஃப் குட் மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க சார், போதும், ரொம்ப ஒன்றும் வேண்டாம். டைப்ஸ் ஆஃப் மெசர்ஸ் இதுல 2 இருக்குது. டைப்ஸ் ஆஃப் இதுல நார்மலா இந்த மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன்னா இது இந்த இதுல சொல்லியிருக்கேன் பாருங்க சார். நான் பேசுறது கேக்குதா? எஸ். The measures of dispersion, the range and interquartile range, mean deviation, variance, standard deviation. இததான் நம்ம அடுத்தது ஃபியூச்சர்ல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல ரொம்ப டீடைலா பார்ப்போம். ஒவ்வொன்றா நம்ம ஃபுல்லா இன்னைக்கு நடத்த முடியாது, அது நான் சொல்றேன். நான் பாருங்க இந்த சார்ட் பாருங்க, மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன்ல இதுல 2 டைப் நம்ம இதுல பிரிக்கிறோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன். ஒன்னு வந்து என்னன்னா, இதுல ஒன்னு வந்து அப்சல்யூட் மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், 2 வந்து ரிலேட்டிவ் மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன்ஸ். சரியா? அப்சல்யூட்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தட் கம்பேரிங் த வேரியபிலிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் டு எக்ஸ்பிரஸ் தட் டிசிமிலர் யூனிட்ஸ். இதுல 2 டைப் இருக்குது. சரியா? இதுல வந்து 2 டைப். அது இந்த டிஸ்டன்ஸ் டீவியேஷன் டு மெசர்
or measures of limit அப்படின்னு சொல்றது. Distance to measures use the distance spread between the two variables of the data set அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல மெயினா வந்து ரேஞ்ச் அது இப்ப நிறைய சொல்லலாம். இதுல வந்து perpendiculars and quartile deviation, semi interquartile deviations, the method for studying that. இந்த இருக்குல்ல அப்சல்யூட்ல வந்து ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன்ஸ், மீன் அப்சல்யூட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதெல்லாம் அப்சல்யூட் மெசர்ஸ்ல வரக்கூடியது நார்மலா. சரியா, அந்த மெசர்ஸ்ல வரக்கூடியது. இந்த ஆவரேஜ் டிவியேஷன் மெசர்ஸ் இதுல ரெண்டு, இது வந்து determined from that measures of central tendency. They are used more commonly for to measure that variability or dispersions. இதுல என்னன்னா மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் and variance, இது ரொம்ப முக்கியமானது. such measures of dispersion ல இது எல்லாமே absolute measures. அடுத்தது relative measures ன்னு பார்க்கும்போது it's expressed as the ratio or percentage or coefficient of that absolute mean deviation, measures of dispersions. We can also call this a coefficient of dispersion, that coefficient of variance, coefficient of quartile deviation, coefficient of mean deviation. இது அதுக்கு அடுத்த ரேஞ்ச். ஸோ 105ல ஒரு சின்ன சார்ட், அதே தான் இங்க உள்ள சார்ட் கொடுத்துருப்பாங்க. 105ல பாருங்க. ஹலோ, இந்த இது நீங்க சொன்னதுதான், வேற ஒன்றும் கிடையாது. மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், அப்சல்யூட் மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், ரிலேட்டிவ் மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், அதுக்கு எதெல்லாம் அப்சல்யூட், அதுல டிஸ்டன்ஸ் டிவியேஷன் மெசர்ஸ், அந்த ஆவரேஜ் டிவியேஷன் அதுல 2 கேட்டகரி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல அதுல ஒரு 2 கேட்டகரி, அப்புறம் ஒரு 4 இதான் பிரிக்கிறாங்க. சரியா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் உள்ள விஷயங்கள். ஓகே, ரைட். இப்போ நம்ம ஒண்ணு மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். தட் இஸ் கால்டு ரேஞ்ச். இது ஒண்ணு மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். சரியா? வாட் இஸ் மீன் பை ரேஞ்ச்? இது மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் தான் சார். அந்த அல்ஜிப்ராயிக் மெசர்ஸ் ஆஃப் கிராபிக்கல் மெசர்ஸ்ல உள்ளது. போர்டுக்கு வர்றேன். ஓகே, ரேஞ்ச். ஸோ கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன்ல ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா ரேஞ்ச். You can define the difference between the highest, first classல டவுட் கேட்டீங்க, highest or largest, highest and lowest value of the variable, largest and smallest value of the variable, R is equal to L minus S, largest item minus smallest item, or range is equal to highest item minus largest item, sorry value, or item சொல்லலாம், value சொல்லலாம். It's the simplest possible to measures of dispersion. ஒரு measures of dispersionல நிறைய measures of dispersion இருக்கு. இதுதான் இருக்கிறதுலே basic simplest, easy, merits பொறுத்தவரை easy to calculate. It is useful to frequency distribution where only 2 extreme observations will be considered. It is used to the statistical quality and control and study the variability between the data to help to study in the price of the commodities. So அதெல்லாம் வந்து இந்த range பார்க்கலாம். சரி, demerits பார்க்கும்போது it's a crude method of to calculate the range. It cannot be used for open end class யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது highest lowest கண்டிப்பா must. Very sensitive to the size of the samples. Size of sample இது ரொம்ப முக்கியம். Use of that range னா quality controlக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். range ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ரேஞ்ச் தான் பார்ப்பாங்களாம். டு அனலைஸ் தட் வேரியேஷன் இன் தட் குவாலிட்டி ப்ராடக்ட், அது மெடிசனா இருக்கட்டும், இந்த எது ஒரு ஆன்டிபாடி எதுனாலும் இருக்கட்டும், இந்த ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நீங்க எஸ்டிமேட்டிங் தட் ஃபிளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றது. 106ல ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. 106ல த கேரக்டர்ஸ். அப்ப ரேஞ்ச், நம்ம ரேஞ்சுன்னு சொன்னாவே என்ன மீனிங்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் சார். இப்ப பிளட் கொலஸ்ட்ரால்னு வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 106 எடுங்க. அப்ப ஒரு நார்மல் ஒரு பர்சனுக்கு எவ்வளவு இருக்கணும்? 120 to 150. பிளட் சுகர் எவ்வளவு இருக்கணும்? 80 to 120. இதுதான் ரேஞ்ச். அப்ப லோயஸ்ட் 80, ஹையஸ்ட் 120. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிளட் யூரியா இதெல்லாம் இதுக்கு பேர் தான் சார் ரேஞ்ச். சரியா? இது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த ரேஞ்ச் அப்படின்னா த ரேஞ்ச் ஆஃப் இதுலயும் அப்படிதான் அன்குரூப் டேட்டா, குரூப் டேட்டா,
அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஃபர்ஸ்ட் அன்குரூப்டு டேட்டால ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் சாரி ஹெச் மைனஸ் எல் 106ல இருக்கு பாருங்க. இது ரொம்ப சிம்பிள், வர ஒண்ணும் கிடையாது. ஃபுல்லா டேட்டாவை பார்க்க வேண்டியதான். இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ எவ்வளவுன்னு பார்க்க வேண்டியதான், லோயஸ்ட் வேல்யூ எவ்வளவுன்னு பார்க்க வேண்டியதான், முடிஞ்சு வச்சு மைனஸ் பண்ணா ஆன்சர் வந்துடும். சரியா? அதுல ஒரு எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 106ல கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து ஹையஸ்ட் வேல்யூ 14.9, லோயஸ்ட் வேல்யூ வந்து எவ்வளவு 11.5, அவ்வளவு முடிஞ்சு வச்சு. இப்படி இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இது நார்மலா உள்ள ஒரு அன்குரூப்டு டேட்டால ஒரு நிறைய டேட்டா கொடுத்துட்டு லோயஸ்ட் ஹையஸ்ட் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதே இது கண்டினியூஸ் சீரீஸ்ல பொறுத்தளவு அதுவும் அதே தான். அந்த ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் சொன்ன ஃபார்முலா தான் கண்டினியூஸ் சீரீஸ். சரியா? கண்டினியூஸ் குரூப் டேட்டா இந்த கண்டினியூஸ் சீரீஸ் அதுவும் நெக்ஸ்ட் 107ல அந்த ரேஞ்ச் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ரேஞ்ச் வச்சு கொடுத்துருக்காங்க. இது அடுத்த கால்குலேஷன். சரியா? அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். இது ரொம்ப முக்கியம் சார். இது நம்ம இதுனா வரைக்கும் நம்ம பிஜில கேட்காத கொஸ்டின். பட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபார்முலா கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஞ்சுன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதான் ஃபார்முலா. என்ன கால்குலேஷன் பண்ணா இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்ல மேக்சிமம் இது ஃபார்முலா தான் கொஸ்டின் வந்தது சார். இட் இஸ் ரிலேட்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் டு த ரேஞ்ச். ஃபார்முலா என்னது? அங்க சொன்னதே தான். ஹெச் மைனஸ் எல் by h plus l. இல்லைன்னா இது எப்படி சொல்லலாம்? largest item minus smallest item by largest value plus smallest value. ஓகேவா? இதுதான். இதுல சரி, இந்த ஃபார்முலா ஞாபகம் சார். இன்னொரு ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்ற பாருங்க. l plus s by எல் மைனஸ் எஸ் இருக்கும். இந்த பிளஸ் மைனஸ் மட்டும் மாறி இருக்கும். இந்த பிளஸ் மைனஸ் மட்டும் ஆப்ஷன் நம்ம அசால்ட்டா படிச்சுட்டு போவோம். எக்ஸாம் ஹால் உட்காரும் போது இது பி ஆப்ஷனா இருக்கும், இது ஏ ஆப்ஷனா இருக்கும். அப்பதான் டவுட் வரும். ஆஹா, பிளஸ் கீழே வருமா மேல வருமா, எப்படி வருவோம், ஒத்தையாரட்டையா போட்டு ஒன்று போட்டு வருவோம். நம்ம விதி அது தவறாதான் இருக்கும் அந்த ஆன்சர். சரியா? சிம்பிளா ஞாபகம் வச்சோங்க. நான் எவ்வளவு டிஆர்பியே வந்து 150 மார்க் டெஸ்ட் வச்சா யாருமே 150க்கு மேல எடுக்க மாட்டாங்க. 140யோ 130யோ 120யோ 100ஓ அப்படிதான் எடுப்பாங்க. அப்ப ஹையஸ்ட் நம்பர் வந்து கீழே இருக்கணும், பிளஸ் கீழே இருக்கணும். அதை விட லோயஸ்ட் வந்து மைனஸ் மேல இருக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா எக்ஸாம் ஹால் போய் மறந்துடுவீங்க. சொல்றேன், இங்க எல் எஸ் அதெல்லாம் நீங்க திங்க் பண்ண வேண்டாம். பிளைண்டா எல் எஸ் பிளஸ் மைனஸ் எங்க மேல வருமா கீழே வருமா டவுட்டா இருந்தா நம்ம மார்க் நம்ம 50 மார்க் எடுத்தா யாரும் 50 மார்க் மேல எடுக்கிறது கிடையாது. அதை விட கம்மியா தான். அப்ப கீழே தான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்ப பிளஸ் கீழே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா எக்ஸாம் ஹால்ல போய் மறந்துடுவீங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் ரேஞ்ச். இதுல ரேஞ்சில் அதுல கீழே பேஜ் நம்பர் 104 107ல அது ஃபுல்லாவே டீட்டெயிலா நான் அந்த ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து குவார்டைல் டீவியேஷன் இருக்கு. இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, போதும். இன்னைக்கு இது வரைக்கும் போதும் சார். ஏன்னா அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் நிறைய இருக்குது. இந்த குவார்டைல் டீவியேஷன் ஆரம்பிச்சா அதுல தேர்ட் குவார்டைல் 1 அது Q1 Q2 Q3 அது என்ன ஃபார்முலா அது ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் அதை நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு அது இருக்கட்டும். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். சரி, ரைட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம்.